19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நேபாளத்தில் ருபால் என்ற பகுதியில் ஒரு பெண் புலி அங்குள்ள மக்களை வேட்டையாடத் தொடங்கியது. கிட்டத்தட்ட 200 மக்களை வேட்டையாடியது. அப்புலியைக் கொல்ல நேபாள ராணுவம் விரட்டியபோது தப்பித்து இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சம்பாவத் எனுமிடத்திற்கு சென்று அங்கு மேலும் 236 நபர்களை வேட்டையாடியது. மொத்தமாக 436 பேரை 7 ஆண்டுகளில் கொன்றது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த பிரிட்டிஷ் அரசு ஜிம் கார்பெட் என்ற வேட்டைக்காரரை புலியை கொல்லப் பணி அமர்த்தியது. புலி கடைசியாக வேட்டையாடியது ஒரு சிறுமியை. அச்சிறுமி கொல்லப்பட்ட இடத்தை ஜிம் கார்பெட் கண்டுபிடித்து புலியின் தடங்களை ஆராய்ந்தார். பின்னர் சுமார் 300 கிராம மக்கள் மற்றும் போலீசாரை இணைத்து தம்பட்டம் அடித்து பட்டாசு வெடித்து புலியை ஒரு பள்ளத்தாக்கு பகுதிக்கு விரட்டினர். அங்கு ஜிம் கார்பெட் துப்பாக்கியுடன் தனியாக காத்திருந்தார். புலி சுமார் 6 மீட்டர் தூரத்தில் வந்தபோது அதன் மார்பில் சுட்டார். ஆனால் புலி அவரை கொல்லத் தொடர்ந்து முன்னேறியது. இதனால் புலியின் தோள்பட்டை மற்றும் கால் பகுதியில் மீண்டும் சுட்டார். புலி அங்கேயே இறந்தது. புலியின் உடலை ஆய்வு செய்தபோது அதன் முன்பக்க பற்கள் முறிந்திருந்தன. அதனால் விலங்குகளை வேட்டையாட முடியாமல் மனிதர்களை வேட்டையாடத் தொடங்கியுள்ளது. இந்த வேட்டை அனுபவம் ஜிம் கார்பெட்டின் வாழ்க்கையை மாற்றியது. அவர் ஒரு வேட்டையாளராக இருந்தார். இதற்குப் பிறகு அவர் ஒரு வனவிலங்கு பாதுகாப்பாளராக மாறினார். இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவான ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இவரின் முயற்சியால் தொடங்கப்பட்டது. இங்கு இன்றும் அந்த புலியின் தோல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது.